ஃபேமிலி விசா அப்ளிகேஷன் பார்ட் 2. இப்போ நீங்கள் சைனா வந்து இறங்கியாச்சு. இறங்கிய நாள்லேருந்து கரெக்டாக 30 நாள் வரை தான் நீங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த விசா வந்து உங்களுக்கு வேலிட். ஸோ இந்த 30 நாளைக்குள்ள இங்கே சைனாவில் நீங்கள் வந்து ரெசிடென்ட் பெர்மிட் வந்து அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஹெல்த் செக்அப். அது நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இருக்க சிட்டிலேயே இன்டர்நேஷனல் ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் வந்து ஃபாரினர்ஸ்க்கான விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஹெல்த் செக்அப் பண்ணுற இடம். அங்கே போய் உங்களோட ஹெல்த் செக்அப் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். 12 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பண்ணணும்னு தேவை கிடையாது. 3 நாளே இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அட்டெஸ்டட் மேரேஜ் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டையுமே வந்து சைனீஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். உங்கள் ஸ்பவுஸ் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து ஆத்தரைசேஷன் லெட்டர் ஒன்று டாக்குமெண்ட் ஒன்று வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எங்கே பிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வீசா வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த வீசா வந்து உங்களோட ஸ்பவுஸ்க்கு எவ்வளோ நாள் வீசா இருக்கோ அவ்வளோ நாளைக்கு தான் உங்களுக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இது மல்டிபிள் என்ட்ரி. இன்னும் உங்களுக்கு சைனா பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த வீடியோ நம்ம